ஹாய் ஹலோ. ஃபோட்டோ எடுக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து பேஷனாக ஹாபியெல்லாம் வச்சுருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி இல்லை. இருந்தாலும் சில மோமெண்ட்ஸ் வந்து நமக்கு பார்க்கும்போது எப்போதுமே நமக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கக்கூடிய காரியங்களை வந்து நம்ம மெமரியில் வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த மாதிரி ரேராக சில ஃபோட்டோஸ் எடுக்கிறது உண்டு. அந்த மாதிரி எடுத்த ஃபோட்டோவில் ஒன்று தான் இது. இப்போ ரொம்ப ரீசெண்டாக எடுத்தது. நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போனப்போ வண்டி அங்கே காரில் வந்து கார் அங்கே நிறுத்திட்டு நான் அதுக்குள்ளே வந்து ஏதோ காரியங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தபோது எனக்கு கிடச்ச ஒரு வியூ. அந்த ஃபோட்டோ எடுத்த அந்த ஆங்கிள் கூட ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபோன் வந்து ரொம்ப பழைய ஃபோன். அதில் வந்து ரொம்ப வெயில் நேரத்தில் ஃபோட்டோ எடுத்தால் ஆக்சுவலி ஸ்க்ரீனில் ஒன்றுமே தெரியாது. எனக்கு இப்போ சொல்லப்போனால் நல்ல விஷன் ப்ராப்ளம் வேறு இருக்குது. நான் எடுத்த அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப அழகாக அமைஞ்சு வந்தது. இப்போ அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு கீழே நின்றுட்டு கை எட்டி தொடுற அளவுக்கு க்ளவுடு வந்து ரொம்ப கீழே இருக்கிற மாதிரியான ஒரு இதில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து கிடச்சிருக்கு. ரீசெண்டாக நான் ஒருத்தரோட ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து அவருக்கு ரொம்ப நெருக்கமான சில ஃபோட்டோஸை பற்றி, அதை எடுத்த சந்தர்ப்பங்களை பற்றி சொன்னபோது தான் எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக சில ஃபோட்டோஸ் வந்து நான் என்னோடய மொபைலில் வந்து நான் வச்சுருக்கேன். மொபைல் கேலரியில் இருக்குது. பழசை வந்து டிலீட் பண்ணிவிட்டு புதுசு வந்து நான் ஸ்டோர் பண்ணுறது வரைக்கும். அப்படி இருந்தாலுமே சில ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப பழைய ஃபோட்டோஸ் கூட என்கிட்ட இருக்குது. ஏன்னா அது வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும் நமக்கு. எடுத்த விதத்தினால இல்லை, அந்த அந்த மொமெண்ட்டை வந்து அப்படி கேப்சர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சி எடுத்த சில ஃபோட்டோஸ் உண்டு. அந்த மாதிரி எடுத்தது தான் இதுவும் ஒன்று. ஏன்னா இது லைஃப் லாங் இந்த சீன் வந்து யாருக்குமே கிடைக்க போகிறதில்ல. இந்த மாதிரி செட்டப்பில் இந்த க்ளவுட் வந்து இனி யாருக்குமே கிடைக்க போகிறதில்ல. எனக்கும் கிடைக்க போகிறதில்ல. இதை பார்க்குற யாருக்குமே இது கிடைக்க போகிறதில்ல. அதனால இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இது. இந்த க்ளவுடை வந்து பார்க்கும்போதே அப்படியே தொட்டு நமக்கு கை வச்சு தொடலாம் போல் எனக்கு தோணிகிட்டே இருக்கும். நம்ம கீழே நின்றுட்டு எட்டி தொடுற அளவுக்கு கைட்டில் இருக்க மாதிரி இந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது அது இருக்குது. அந்த டிஸ்டன்ட்டில் இருக்க கிளியர் ஸ்கை, அதில் அந்த ஒயிட் க்ளவுட்ஸ், ரொம்ப ப்ளூ ஸ்கையாக இருந்தது. ரொம்ப அழகான வியூ, ரொம்ப அழகான ஃபோட்டோ, ரொம்ப அழகான மொமெண்ட். அதை வந்து கேப்சர் பண்ண முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் நான் வச்சுருக்கேன். அதை வந்து சில வீடியோஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து அந்த வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணவர் வந்து அழகாக சொன்னார். அந்த அளவுக்கு அழகாக சொல்ல வரல, இருந்தாலும் இது வந்து ஒரு சின்ன வீடியோவாக போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக சில ஃபோட்டோஸ் என்னோடய ஃபோனில் இருக்குது. என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எடுத்தது, தெரியாதவங்களை எடுத்தது, ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் சீனரி எடுத்தது, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் சின்ன வீடியோஸாக பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோட்டோஸ் ஐ ஹவ் எவர் கேப்சர்ட் இன் மை simple and humble phone. Bye.